அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். இது கிருபையின் காலம். ஆனால் அந்த சரியா பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கிற கிருபைகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த காலைதோறும் புதிய கிருபைகளை தந்து தேவன் எங்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறையிருப்புகளை மாற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நுகங்களை உடைக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை விலக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதிகாரத்தை தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல கர்த்தரை துதித்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா தரபாலபா. நல்ல உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே அந்த உறவு, அந்த பலிபீடத்தில் அக்கினி எரியணும். அது வரைக்கும் நீங்க நல்ல ஆவில இடம் கொடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கணும் பரிசுத்த ஆவிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ரிபாலா ஷம்தலா பரபா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைகள் பெருகுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை பெருகுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை பெருகுவதாக. உம்முடைய கிருபை எங்களிலே பெருகுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரியாம் தரபா ஷம்திலிபியாம் தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில பெருகுவதாக. எல்லாம் நல்லா துதித்து கொண்டே இருங்க. துதிக்க துதிக்க அந்த கிருபை பெருகும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபாலபா ஷம்தலபா ரியாம் தரபா ஷம்தலபரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் பரிவுடன் காத்திரே. தாயின் வயிற்றினில் பிரித்ததாம் நாள் முதல் பற்பல பாதையில் பரிவுடன் காத்திரே. பஞ்சக சாத்தானின் சூழ்ச்சியின் இன்றுமே பறித்தலு தென்னை உம் சொந்தமாக்கினி. பஞ்சக சாத்தானின் சூழ்ச்சியின் இன்றுமே பறித்தலு தென்னை உம் சொந்தமாக்கினி. இயேசுவே உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றே ஏற்றுக்கொள்ளும். ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றே ஏற்றுக்கொள்ளும். உயவனின் கைகளில் களிமண்ணை போலவே என்னை உம் கைகளில் வைத்திட்டே நாயகா. உயவனின் கைகளில் களிமண்ணை போலவே என்னை உம் கைகளில் வைத்திட்டே நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நதா. உம் நோக்கம் என்னில் பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நதா. உம் நோக்கம் என்னில் பூரணமாகட்டும். இயேசுவே நான் உம்முடையவன், நீரின் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றே ஏற்றுக்கொள்ளும். ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றே ஏற்றுக்கொள்ளும். நேசக்கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ? யாதும் என் நன்மைக்கே என்பதை அறிகுவேன். நேசக்கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ? யாதும் என் நன்மைக்கே என்பதை அறிகுவேன். ஜொலிக்கும் அக்னியோ பெருக்கான வெள்ளமோ
பட்சிக்க ஓட்டி அமிழ்த்தவும் பார்த்தினே. ஜுவாலிக்கும் அக்னியோ பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க வேண்டி எல்லோரும் பார்த்தினேன். என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆத்மா சரீர பலியா படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளும். ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளும். என்னையும் எந்தனு கொள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டேன். என்னையும் எந்தனு கொள்ளதாம் யாவையும் நேசர் கரத்தினில் முற்றுமாய் வைத்திட்டேன். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் எனில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். ஜீவனோ மரணமோ பிராணநாதன் என்னில் வாஞ்சிப்பதேதுவோ சம்பூர்ணமாகட்டும். இயேசுவே நானும் உடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளும். ஆவியாத்மா சரீர பலியா படைக்கின்றேன் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பின் பாடல். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. எல்லாம் சொல்லி ஜோமனு. இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. ஆவியினாலே ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை, மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை. ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லி ஜோமனுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இந்த ஆவினாலே என்கிற அனுபவத்தில் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நானோ பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு கீழாக விற்கப்பட்ட நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விற்கப்பட்ட நிலை என்றால் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்பொழுது நாம் விரும்புகிற தெய்வீகத்தை செய்யவும் ஸ்தோத்திரம், வெறுக்கிறதை வெறுத்து விடவும் கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த ஆவியினாலே என்கிற தலைப்பிலே நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்துகிறது. ஸ்தோத்திரம். உள்ளே வாசமாயிருக்கிற பாவம். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த பாவம் உள்ள வாசமாயிராதபடி பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு நமக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடினால் ஜெயம் கொண்ட வாழ்க்கை. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்தது. பாவத்தினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நடத்தப்படாதபடி தேவனால் நடத்தப்பட உள்ள சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே பாவத்தினால் நடத்தப்படாதபடி பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை.
ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாம்சத்தில் நன்மை கிடையாது, அதனால ஆவியானவரால் தான் நடத்தப்பட வேண்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, அதனால மாம்சத்திலே நன்மை இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்கிறது, ஆத்துமா மனதிலே நல்ல விருப்பங்கள் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஸ்தோத்திரம். பாவத்தினால் நடத்தப்படாமல் தேவனால் நடத்தப்பட வேண்டும். எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே பாவத்தினால் நடத்தப்படாமல் தேவனால் நடத்தப்படுகிற இந்த வெற்றி வாழ்க்கை, ஜெயத்தின் வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சோத்ரம், 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 சோத்ரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். சோத்திரம். தீமைகளை செய்யாதபடி நன்மை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்மை செய்யவும். ஆமென். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமென். தீமை செய்வதை விட்டு விடுகிற அந்த ஆண்டவரே விடுதலையை கர்த்தர் தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ரிபாலா சந்தலபா ரியாந்தரபா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரிங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிகப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீமை செய்தல் எங்களுக்குள் இராதபடி நன்மை செய்கிறவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே தீமை செய்தல் எங்களுக்குள்ள இராதபடி இயேசுவே எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு பிரமாணம், இந்த மாம்சத்துல ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணம் பாவ பிரமாணம். மனதிலே, ஆத்துமாவிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் மனதின் பிரமாணம். ஆவியிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம் ஆவியின் பிரமாணம். 3 பிரமாணங்கள் நம்மை உந்தி தள்ளுகிறது. எந்த பிரமாணத்திலே போகிறோம்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பிரமாணம் சொல்லும், மாம்ச பிரமாணம், அன்னைக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டாம், நீ பார்த்துக்கலான்னு சொல்லும். அது மாம்சத்திலிருந்து வர்ற பிரமாணம். உடனே அதுக்கு செவி கொடுத்தோம்னா தூங்கிட வேண்டிதான். ஆனால் இன்னொரு பிரமாணம் சொல்லுது, இல்லை நீ ஜெபத்தை விட்டுறாத. அப்போ ஆத்மா ஒரு மனதின் பிரமாணம் சொல்லுது, ஸ்தோத்திரம், நீ ஜெபத்தை விட்டுறக்கூடாது. அது மனதின் பிரமாணம். அடுத்தது ஆவியில், ஸ்தோத்திரம், ஆவி உற்சாகம் உள்ளது, நீ எழும்பி புறப்பட்டு உற்சாகமாக போ அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஜெபத்துக்கு வந்தாலும் மனதின் பிரமாணம், ஸ்தோத்திரம், அது நல்லா ஜெபிக்கன்னு சொல்லும். ஆனால் மாம்சத்தில் ஒரு பிரமாணம் இருக்கும், அது அப்படியே இந்த சரீர பலவீனத்தெல்லாம் கொண்டு வரும். இந்த சரீரம் உனக்கு முடியல, நீ என்ன கொஞ்சம் தூங்குனா நல்லாயிருக்கும், அப்படியே தூங்குற மாதிரி, நீ ஜெபம் பண்ணுற மாதிரி தூங்கு, இப்படிலாம் கள்ளத்தனம்லாம் சொல்லித்தரும். இந்த கள்ளத்தனங்களுக்குள்ளே போகாதபடி நல்ல விழிப்பாக ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். தீமை உண்டு என்கிற பிரமாணம் எங்கேயோ இருந்து வெளியே இருந்தல்ல, உனக்குள்ளே அந்த பிரமாணம் இருக்குது. அது மாம்சத்துக்குள்ளே இருக்குது. அந்த பிரமாணத்தில் போகாதபடி அது ஆவியிலே உள்ள பிரமாணத்தின்படி நடக்க. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே ஆவியில உள்ள பிரமாணத்தின்படி நடக்க கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்துவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே சோத்ரம், 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 சோத்ரம். ஆமென். கர்த்தரின் பலனானா அவரை என் கீதமானார். கர்த்தரின் பலனானார் அவரை என் கீதமானார். மகிழ்ச்சி குரல், வெற்றியின் தோனி, மகிழ்ச்சி குரல்,
வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தரின் பெலனானா, அவரே என் கீதமானா. ஹalleluya. கர்த்தரின் பெலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே, கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே. மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு. கர்த்தரின் பெலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பெலனானா, அவரே என் கீதமானா. இந்த நாள் நல்ல நாள், இயேசு தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், இயேசு தந்த நாள். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். களி கூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்க செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியின் தொனி எனது கூடாரத்தில். ஆமென். நமது கூடாரத்தில். ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. வெற்றி உண்டு, ஹalleluya. தோல்வியில்லை, ஹalleluya. வெற்றியுண்டு. கர்த்தரின் பெலனானா, அவரே என் கீதமானா. கர்த்தரின் பெலனானா. அவரே கீதமானா. அந்த கர்த்தருடைய பலத்துல வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்ப அந்த மாம்ச பலத்தை சார்ந்தா பலவீனம் பற்றுவோம். மாம்சத்துல தீமை வாசமா இருக்குது, அது பாவத்தின் பிரமாணத்தை கொண்டு இருக்கிறது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, மாம்சத்தின்படி நடக்காதே, நீ ஆவினால் நடத்தப்படு. எல்லாரும் சொல்லி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் மறுரூபங்கள் வரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க பலத்தில் வாழ உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தருவீராக. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவினால் நடத்தப்படும் போது அதிகாரம் உடையவர்களாக இருப்போம், ஆளுகை உடையவர்களாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி நடந்தால் அடிமைகளை போல மாறிவிடுவோம். அதனால் அதிகாரமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் பலப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா எதிர் சூழ்நிலைமைகளை ஆண்டு கொள்ள, புயலை ஆண்டு கொள்ள, இறைகிற காற்று கடலை ஆண்டு கொள்ள, ஸ்தோத்திரம். மலைகளை பார்த்து அப்புறம் போன்னு சொல்ல, அத்தி மரங்களை வேரோட பிடுங்கி கடல்ல தள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அதிகாரம், விசுவாச வாழ்க்கை, ஜெயம் கொண்ட வாழ்க்கை எல்லாம் சொல்லி ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் 2-3 பிரச்சனைகளை வச்சு அதுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த தவளை பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்களுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும், அதுக்கு பாதுகாப்புன்னு நினச்சிட்டு. ஸ்தோத்திரம். இதே போல் மனுஷங்கள்லாம் பார்த்தா சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வச்சுட்டு என் வாழ்க்கைலாம் ரொம்ப பிரச்சனை 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 பிரச்சனை. ஸ்தோத்திரம். சில ஆட்கள் குடும்பத்தெல்லாம் பிரச்சனையை டீல் பண்ணால் அது ரொம்பவே பிரச்சனையே இல்லை அது, ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு அதை வச்சிடறாங்க. வச்சுட்டு ஐயோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா. ஸ்தோத்திரம். மனசுங்கிறது ஒரு சிறிய இடம்னு வச்சுக்கிடுங்க, அதை அந்த பிரச்சனை நிரப்பிடுச்சு.
இப்போ கொஞ்சம் புகையை ஒரு அறையில் ஒரு கொஞ்சம் புகை போட்டு வச்சோன்னு வைங்க, அந்த அறை ஃபுல்லாக நிரம்பிடும். அந்த அறைக்குள்ளே போனாலே புகையாக இருக்கும். அதே போல தான் சில ஆட்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை மைண்டுக்குள்ளே வச்சு மனசெல்லாம் நிரப்பி அந்த நாள் முழுவதும் நிரப்பி, சரி நாளாவது பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஏதோ பிரச்சனையை யோசித்துக்கிட்டு இருந்தான்னா பரவாயில்ல, அந்த வாரம் ஃபுல்லாக பிரச்சனையினால் நிரம்பி, அந்த மாதம் முழுதும் பிரச்சனையினால் நிரம்பி வருஷ கணக்காக இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. இன்னும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற அந்த காரியம் அப்படியே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படும் போது அவைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை தந்து அவைகளை கீழ்ப்படுத்துகிற அபிஷேகத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறார். ஜனங்கள் எவ்வளோ பரிதாபமான ஆட்கள் பாருங்க, பரிதாபமான நிலைமையில் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தை அவன் மைண்டுக்குள்ளே போட்டு அதை பெருசுப்படுத்தி உன்னை சாத்தான் எவ்வளோ வஞ்சித்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். இயேசு உன் கட்டுகளை அவிழ்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க தான் வெளிப்பாடுகள் வரும். நல்ல பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்க தான் அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அபிஷேக நதி பெருகட்டும், அபிஷேக நதி பெருகட்டும். வீடுகளுக்குள்ள அந்த மனதை கட்டுப்படுத்துகிற, அந்த மனதுக்குள்ளே இருக்கிற கசப்புகள், மனதுக்குள்ளே இருக்கிற வெறுப்புகள், யார் மேலேயாவது குறைகள் இருந்தால் மன்னிக்காத வரைக்கும் அது உன்னை வாழ விடாது. மன்னிக்காத வரைக்கும் அது மன்னிச்சிட்டனா அது உன்னை விட்டு போயிடும். மன்னிக்காத வரைக்கும் ஸ்தோத்திரம் அந்த விடுதலை கிடைக்காது. இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிற சுபாவத்தில் வளர்ந்தீங்கன்னா, ஏதோ உங்களை யாராவது உங்களுக்கு விரோதமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், ஆனால் இயேசு உங்கள் கூட இருக்கிறார். எவர் எதை பண்ணாலும் ஒன்றும் வாய்க்காது. அந்த விசுவாச சத்தியம் தெரியாதனால தான் அது அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் நிரம்பி இருக்குது. சொன்னவங்க கூட பிரச்சனை இல்லை, சொன்னதை கேட்டு மனசில் அதை வச்சு சுமந்து கொண்டிருக்கியே, நீ தான் பலவீன பாண்டம், நீ தான் சோத்திரம் தேவையில்லாத மண்டையில் கொண்டு வச்சிருக்கிறியே, உன் வாழ்க்கையை வீணாக்கி உன் நாட்களை வீணாக்குகிறியே. அதெல்லாம் உடனே சில வீட்டு டேபிள் பாருங்கள் சுத்தமாக இருக்கும், சில வீட்டு டேபிளில் பாருங்கள் எல்லா குப்பையும் அதில் தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் நிரம்பி. அதே மாதிரி தான் மைண்டு. சிலர் தங்கள் மனதை தெளிவாக வைத்திருப்பாங்க. அதுக்கு தான் தெளிந்த புத்தியின் ஆவி, தேவனுடைய ஆவியானவர் நல்ல தெளிவை கொடுக்குறார். சிலர் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு மைண்டில் வச்சு ஸ்தோத்திரம் குழம்புனதுக்கப்புறம் புலம்புனதுக்கப்புறம் அலப்பிக்கிட்டு அப்புறம் அப்படியே ஊரா சுற்றி வேதனை. நிலையற்று அலைகிற காயினின் ஆவி, நிலையற்று அலைகிற காயினின் ஆவி ஒருத்தருக்குள்ளே வரக்கூடாது. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாத எந்த விஷயம், தேவனுக்கு பயன்படாத விஷயம், சொல்லுங்க, தேவனுக்கு பயன்படாத விஷயம் என் மைண்டுக்குள்ளே வரக்கூடாது. என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இல்லாத எந்த ஒரு காரியமும் என் மனதுக்குள்ளே வரக்கூடாது. சொல்லி ஜோமனுங்க, சோத்திரம் 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 சோத்திரம். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்தோத்திரம், எல்லாரும் போலீஸில் ஃபைன் கட்டிருக்கீங்களா? நானே கட்டியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த சரி ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தோணும். இன்றைக்கா ஒரு நாள் நடந்திருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ அதையே நினச்சிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சே பெல்ட் போட்டிருக்க மாட்டோம். இன்னும் பெரிய பெரிய ஆயுதமாக கடத்திருப்போம் நம்ம. ஸ்தோத்திரம். நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த கார் ஓட்டும்போது பெல்ட் போட்டிருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். இன்சூரன்ஸஸ் எல்லாரும் டே முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன 50 100 இப்படி ஃபைன் கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்த நேரத்தில் அப்படியே ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு பெருசாக தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அதையே நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, இப்படி ஆயிடுச்சா, சரி கட்டியாச்சு, இனி கவனமாயிரு. அது என்ன சொல்லுது அந்த விஷயம்? எதை சொல்லிக் கொடுக்குறது? இனி கவனமாயிரு. அந்த ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர இப்படி ஆயிட்டேன்னு வண்டியை ஓட்டக்கூடாது. அது பலவீன மனசு. சரி இப்படி ஆயிடுச்சு, இனி நான் கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதாகும். சில நேரம் பாருங்கள், வண்டி பெட்ரோல் இல்லாமல் உருட்ட வேண்டியது இருந்திருக்கும். ஆரம்பத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அது ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது, இனி கவனமாயிரு. இங்கே நிறைய தடவை நமக்கு வர்ற பிரச்சனைகள் என்ன சொல்லி கொடுக்கறது? இனி கவனமாயிரு. எல்லாம் சொல்லுங்க, இனி கவனமாயிரு. இப்படி லைஃப்பில் நிறைய நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? இனி கவனமாயிரு, இனி அப்படி வராமல் பார்த்துக்க அப்படின்ட்டு எழும்பி வரணுமே தவிர அதையே நினச்சி விழுந்தே செத்து போயிடக்கூடாது. எல்லாம் சொல்லி ஜோமனுங்க, அந்த பலன் உள்ளவர்களாய் வாழ, ஆவியில பலன் உள்ளவர்களாய் வாழ எல்லா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. சோத்திரம் சோத்திரம். மன பலவீனம் உள்ளவர்களாய் இராதபடி மன தெளிவுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. மனதின் பலவீனங்கள் மாறுவதாக. இயேசுவே ஸ்தோத்திரம், தேவனே ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்கிறது? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், விண்ணப்பங்களை சொல்கிறோம். ஆண்டவரே இப்படி எங்களுக்கு தாரும், அதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்பொழுதே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. உடனே ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும். அதுதாங்க அப்பாவுடைய சமூகம். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய சமூகத்தில் எந்த குறிப்பை சொல்லி ஜெபம் பண்ணாலும் உடனே ஸ்தோத்திரத்தை சொல்லணும். அதுக்கு தான் அந்த கரெக்டாக அந்த லைன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம ஜெபமே மாறிடும். அழகாக அந்த ட்ராக்ல ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருப்பார். வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த அப்பாவின் பிரசன்னத்தை உணராம ஜெபம் வந்து சோத்திர இருட்டு அறைக்குள்ள ஒருத்தனை அடைச்சி வச்சு அவனை தண்டிக்கிறதுக்கு சமம். சோத்திரம். இதே போல அந்த பிரசன்னம் இல்லாத வாழ்க்கையும் அப்படிதான். அதனால தேவ பிரசன்னத்துல வாழ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவின் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவின் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவின் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். அந்த பிரசன்னத்தை உணரும் வாழ்க்கை, பாவ பிரசன்னத்தை உணர்ந்து அடிமையாவே வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து விடுதலையா வாழ்கிற வாழ்க்கை. எல்லாம் சொல்லி ஜோமனு இயேசுவின் நாமத்திலே உடைய ராஜ்யம் வருவதாக. அதான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் வாழ்கிறது, தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறது, அந்த மேக ஸ்தம்பத்திற்குள் வாழ்கிற வாழ்க்கை, அந்த அக்னி ஸ்தம்பத்திற்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். தேவன் காண்பிக்கிற அந்த வெளிச்சத்திலே வாழ்கிற வாழ்க்கை. எல்லாம் சொல்லி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, நல்ல பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து சோத்திரம் 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 சோத்திரம். இந்த ஜெப இணைப்புல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம்னுங்க இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. சபையில் உள்ள எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் சொல்லி ஜெபம்னுங்க இயேசுவின் நாமத்திலே. தேவனே உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபம்னு இயேசுவின் நாமத்திலே. சோத்திரம் சோத்திரம். சகல தடைகளையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா நுகங்களும் மாற வேண்டும். சோத்திரம் சோத்திரம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம்னோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம்னுங்க. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக இயேசுவின் நாமத்திலே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரயாண கிருபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். டிராஃபிக் நெருங்கிக்கிட்டே இருக்குது, சிட்டிலெல்லாம் டிராஃபிக் கூடிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த காலத்துக்கு தக்க அரசாங்கம் நல்ல ஞானமுள்ள திட்டங்களை தீட்டி அதற்குரிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தின் பணிகள்
முன்னேற்ற பணிகள் திருச்சி மாவட்டத்தில் நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். இதே போல் எல்லா மாவட்டங்களும் அந்த முன்னேற்ற பணிகள், டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது, அதுக்குரிய அனுகூலங்களையும், அந்த ரோடுகள் விசாலமாகணும், எக்ஸ்ட்ரா பாலங்கள் போட வேண்டியிருக்கும், நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நல்ல விசேஷித்த தேவ ஞானத்தை அரசாங்க அதிகாரிகளுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்தில் மறுரூபத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற எந்தெந்த தேசங்களில் இருக்கீங்களோ, பட்டணத்தில் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் தருவாராக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. மற்ற செயல்கள் தேசத்தில் இல்லாமல் போக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் உள்ள அநியாய அக்கிரமங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடிய குற்றங்கள், குற்றவாளிகளுக்கு நல்ல தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அது குற்றம் குறைவதற்கு ஏதுவா கர்த்தர் அந்த கிரியைகள் நடக்கணும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. வேலைக்கு செல்கிறவர்களுக்கு வேண்டிய பலன், தொழில் செய்கிறவர்களுக்கு வேண்டிய பலன், வேலை பார்க்கிறவர்களுக்கு வேண்டிய பலன், கிருபைகள், ஒர்க் அட் ஹோம், வீட்டில இருந்தே வேலை செய்கிறவங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருவாராக, பலப்படுத்துவாராக. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உடைய கிருபை பெருகுவதாக, உடைய கிருபை பெருகுவதாக. உரபாதரா சந்தலபரபாதியாங்கரபா. புது அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த காலை வேளையிலே ஒரு புது கிருபையை தருவாராக, ஒரு புது அபிஷேகத்தை தருவாராக. சகல தடைகளும் மாறுவதாக, நுகங்கள் மாறுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, குடும்பங்களில் முன்னேற்ற சிந்தையை தருவாராக. புத்தியில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இடங்களை வாங்கட்டும், வீடுகளை கட்டட்டும், நல்ல வாகனங்களை வாங்கட்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், படிப்பை நிறுத்தி கொண்டவர்கள் நல்ல உயர்ந்த படிப்புகளை படிக்கட்டும். எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற அளவுக்கு பிள்ளைகளுக்குள்ள அந்த சிந்தனை வரணும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் உள்ளவங்களுக்கு சில நிறுவனங்கள் உதவி செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா படிக்க வைக்கணும். ஒரு ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ், அப்புறம் இப்போ 8ஆம் கிளாஸ் வந்துச்சு, அப்புறம் +2 வரைக்கும் படித்தாங்க. இப்போ காலேஜ், இப்போ அப்படி இல்லை, நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு வரணும். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய நாளில் அவரை ஆராதிக்கிறவர்களை பூமியிலே உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவேன், யாக்கோபின் சுதந்திரத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நல்ல உயர்ந்த நிலைமையில அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டாங்கன்னா பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது. பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறணும், படிப்பை நிறுத்தணும், அப்படியே அந்த புத்தி வரக்கூடாது. அடுத்தடுத்து முன்னேறணுங்கிற சிந்தை கர்த்தர் தரும்படியா ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா.